என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்துக்கு முத அறிமுகப்படுத்தினேன் ஒரு 4 பேர். அதாவது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தாங்க. என்னை இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண எங்கள் அப்பா. எனக்கு அண்ணன் தம்பி பண்ணாத கூட அண்ணனாக இருந்து ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 4 பேர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே இப்படி பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு படத்துக்கு. ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே வர முடியல, இங்கே இருந்த பிஸி கொஞ்சம், அதனால் இது பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நான் இருந்தது ஒரு அடிமட்ட இடம். எங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ரொம்ப கூரை வீடு தான் எல்லாமே. என்னுடைய பிழை பாத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது என்னுடைய கிராமம். அந்த கிராமத்தில் ரோடு வேலை செஞ்ச மனுஷங்க. எங்கள் அம்மா தையல் கடை. அது சரி, நான் 8th படிக்கும் போது கதையில் தானே இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். அப்போ இருந்து படிப்படியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமஸ் சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து காசு வருமா வராதா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து அவரு என்ன மட்டுமே நம்பினார். வருது வரல, நீ வந்து சூப்பரா பண்ற, அதாவது உண்மையா இருக்க. நம்ம என்னன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த கெத்து இல்லை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் வயப்பாரு அப்படி பேசிட்டு இருப்பாரு மனுஷன். எவ்வளவு போட்டிருப்பாரு சினிமாவில், அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே எங்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா படம் 1 வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அளவுக்கு கொண்டு போனாரு என்னுடைய அண்ணன் தாமஸ் சார் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணன்ல அவரு ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவரு வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார் கிட்ட விட்டாரு. இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பரா பண்ணுவான். ஆனா ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு லுக்லே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்போ கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, கேட்கறத கொடுப்பாரு மனுஷன். அப்படி பண்ணாரு. எங்க டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்க இருக்கான், இவன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்கும். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்க கவின்கலை கல்லூரியில. அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் இவன். ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க. அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு எதுவுமே, அண்ணன் கூப்பிட்டாரு அவ்வளவுதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும், இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ராஜ் பிரதாப் எனக்கு பழக்கம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன்.
ஆனா எல்லா ஷார்ட் பிலிம்ல இருந்து இன்னைக்கு வந்த படம் வரைக்கும் ஃபுல்லா எங்களோட எடிட்டர் இருக்காரு. அவரும் அப்ப இருந்து கிஷோர் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட். அவன் வந்து ஆனா நான் டிஓபி ஆகணும்னு சொன்னா, அப்ப நான் ராஜா பத்தா சரி சார் கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். ஒரு 7-8 படம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு நான் ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாலா குறுகிய காலத்துல எனக்கு அறிமுகமான கேமராமேன், ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதாங்க பண்ணாங்க. இன்னொன்னு, இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷியன் சினிமா ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்னன்னா, நான் இந்த வேலை தான் செய்வேன், அது இவன் வேலை, அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க ஒண்ணு எடுக்கணும் கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை, அது இவன் வேலை அப்படிதான். ஆனா என்னுடைய டீம்ல அப்படி கிடையாது. சிவமனா மேனேஜர் வேலை, அப்புறம் இது என்னன்னா கோடைரக்டர், ஆக்டர், எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவரு பண்ணுவார். கேசர் வேலை உட்பட அவரு. என்னுடைய அசிஸ்டன்ஸ் இந்த வேலை தான்லாம் இல்லை, அவனுங்களும் அப்படிதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதை எடுறாங்களும் எடுப்பாங்க, அது மற்ற வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா, யாருமே ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு தனித்தனியா கடமையில இருந்து விலகிறவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணதுனாலதான் என்னால இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல என்னால பண்ண முடியுது. ஒண்ணு. நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த படத்தை பத்தி நான் பேசணும். நான் தூவல் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து இயற்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குது, அதை மிஸ்யூஸ் பண்றதுனால நடக்கிற விளைவு, அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான். அந்த ஏரியால வந்து எங்களுக்கு புதுசா தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லும் போது சார் அதாவது கதையே கேட்கல, நான் ஏற்கனவே சொன்னதான், கதையே கேட்கல, என்ன நம்பி பண்ணாரு. இப்ப அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தேட்டர் கொடுக்கல, ஆனா வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் இங்க பகிர்ந்துக்கணும். நல்ல சினிமாவை நீங்க கொண்டு போயிருக்கீங்க, எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்க தான் வந்து அதை கொண்டு போனீங்க. அதனால பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும், ரொம்ப தப்பா போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமா அவர் பார்ப்பாரு. இது தப்பா போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகள்ல தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோட வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னும் போது, நம்ம என்னன்னா இன்னொன்று நீங்க பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம என்னதான் அவார்ட் படத்துல நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆடியன்ஸ் எல்லாம் கரெக்டா தெளிவாயிட்டாங்க. பட் இந்த பிசினஸ் நோக்கத்துல எல்லாம் பண்றாங்க பாருங்க, இங்க நிறைய பேர் அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த படங்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு தேட்டரே நான் சொல்றேன் ஓப்பனா, ஒரு படம் ஃபர்ஸ்ட் போட்டாதான் அது நல்ல படமா ஆடியன்ஸ் உள்ள ஏறானா ஏறலையான்னு தெரியும். அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களே டிசைட் பண்றாங்க. அப்புறம் எப்படி பி சைட்ல வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு. ஏன்னா கண்டினியூஸா இன்னைக்கு நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனாலதான் நாங்க இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம். சப்போஸ் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்றதுக்கு நாங்க ரெடி. ஒரு படைப்பாளி எந்த விதமா போகணும் அப்படின்றத டிசைட் பண்றது இந்த சமூகம் தான். இன்னைக்கு சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மாத்தவே விட மாட்டேன்றாங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த படத்தை போடுங்க, அப்புறம் வரலன்னா நீங்க ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. இந்த எக்ஸ்ட்ரீம் படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம். ஏன்னா நான் வந்து அவங்க கிட்ட கதை சொல்லும் போது, ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை. அதாவது வந்து புதுசா பேசுறேன், இவர் என்ன படம் பண்ணிருக்காரு செஞ்சிருக்காரு எதுவுமே இல்லை, நானா தான் அனுப்புனேன். அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு, நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டா இருக்கணும், நீங்க கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும், அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்க மீட் பண்றதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டரா வந்து நின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க. இவங்க மீட் பண்றதுக்கு முன்னே நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் மேடம் கரெக்டா அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிங்க பெண் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிக்கிற அந்த தோரணை அப்படிதான் இருக்கும், அந்த புல்லட்ல நிக்கிறது இதெல்லாம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி சரவண மீனாட்சி, இந்த பிக் பாஸ் அது இதுன்னு நான் ரெண்டுமே பார்த்தது கிடையாது, நான் அந்த பக்கமே போனது கிடையாது. இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா, உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல படம் ஃபுல்லா ஹீரோயின் வந்தாலும் அவங்க கொஞ்சமா தான் வருவாங்க. ஆனா அந்த கேரக்டர் சும்மா நச்சுன்னு பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்படிதான் நடிக்கணும்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்க. அது முடிஞ்சா பார்க்காதவங்க பாருங்க. அந்த பெர்ஃபார்ம்ல அவ்வளவு நவரசம் இருக்கும். எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு இதுல எரிப்பாங்க. அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு.
ஒரு சின்னதா ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுத்தம். நானும் சீமானும் அடிக்கடி எடிட்டிங்ல பார்ப்பான், கண்ணு பாரு அந்த பொண்ணுக்கு பயங்கரமா இருக்கு, அது ரியாக்ஷன்ல அதெல்லாம் மிரட்டுது அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து சூப்பரா அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்ப சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா வெல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாம்